அனைவருக்கும் வணக்கம். கிளேலம் அகாடமிலேருந்து நான் சதீஷ்குமார். நம்ம நடுவண் அரசு பார்த்துட்டு இருந்தோம். அதில் இந்த நீதித்துறை மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப சின்ன வீடியோ தான், சரிங்களா? ஏன்னா அந்த வீடியோடைய லென்த் அதிகமானதுனால நம்ம நீதித்துறை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், சரிங்களா? அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவில் பார்த்துருவோம், சரிங்களா? நீதித்துறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நடுவண் அரசு பார்க்கும் பொழுது 3 அங்கங்கள் பார்த்தோம். அதில் ஒன்று வந்து நிர்வாகம். நிர்வாகத்தில் வரும் பொழுது அதில் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரி, அதனுடைய அமைச்சரவை பார்த்தோம், சரிங்களா? அடுத்தது சட்டமன்றம். சட்டமன்றம் பார்க்கும் பொழுது மக்களவை, மாநிலங்களவை 2 பார்த்தோம். அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா நீதித்துறை. நடுவண் அரசாங்கத்தின் 3வது அங்கம் நீதித்துறை, சரிங்களா? 2 அங்கங்கள் முதல்ல பார்த்தது. 3வது அங்கம் என்ன அப்படின்னா அதான் வந்து நீதித்துறை. குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது, சரிங்களா? உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யாரு? உச்ச நீதிமன்றம் ஆகும். நடுவண் மாநில அரசுகளின் சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து நீதித்துறை தன்னாட்சி பெற்று விளங்குகிறது, சரிங்களா? இது ஒரு அட்டானமஸ், சரிங்களா? சட்டமன்றம் நிர்வாக பிரிவிலிருந்து தனியாக இருக்கிறது எது? நீதித்துறை பெற்று விளங்குகிறது. ஒருங்கிணைந்த நீதித்துறை என்பது நாடு முழுவதும் நீதித்துறையானது ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டுள்ளதாகும். அதாவது நீதித்துறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, சரிங்களா? அப்போ உயர்நீதிமன்றம், கீழவை நீதிமன்றம் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் கரெக்டான நியாயம், ஒரே நீதி இருக்கணும் அப்படிங்கிறதான் ஒற்றை அதிகார படிநிலை கொண்டுள்ளதாகும். குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த பாக்ஸ் பாருங்க, உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது புதுதில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28ஆம் நாள் துவங்கப்பட்டது. அப்போ எப்போ துவங்கியிருக்காங்க? உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28, ஞாபகம் வச்சுக்கோங்க, துவங்கப்பட்டது. இது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. அப்போ எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம், சரிங்களா? புதுதில்லியில் அமைந்துள்ள உச்சநீதிமன்றம் எப்போ துவங்கப்பட்டது? அப்போ எந்த நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது? கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது, சரிங்களா? அப்படி கூட கேட்கலாம். உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு மேலே பார்த்ததான். 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகளை உச்சநீதிமன்றம் கொண்டிருந்தது, சரிங்களா? இப்போ அப்பப்போ மாறுது, சரிங்களா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துங்க, சரிங்களா? நானும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன், சரிங்களா? தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. இது நீதிபதிகள் நியமனம். நீதிபதிகளை யார் நியமிப்பாங்க அப்படின்னா கொலீஜியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை குழு இருக்கும். அந்த குழு வந்து நம்ம குடியரசுத் தலைவர்கிட்ட ஏன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்கிறது யார்? குடியரசுத் தலைவர்னு முன்னாடி பார்த்தோம், சரிங்களா? அவர் தான் வந்து நியமிப்பார் அப்படின்னா. அப்போ கொலீஜியம் யாரை சொல்லுதோ அப்போ அவரை வந்து யார் நியமிப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர். இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார், இது முன்னாடியே பார்த்தோம். மற்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட மூத்த நீதிபதிகளின் குழுவின் கொலீஜியம், அதான் கொலீஜியம் ஆலோசனையுடன் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அப்போ எல்லாத்தையுமே குடியரசுத் தலைவர் தான் போடுறாரு. ஆனால் யாருடைய ஜட்ஜெக்ஷன் பேரில்? கொலீஜியம். இந்த மூத்த நீதிபதிகளின் குழு அவங்க தான் கொலீஜியத்தில் இருப்பாங்க, சரிங்களா? அவங்களுடைய தலைமையில் நியமிக்கிறாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் நீதிபதிக்கான தகுதிகள். அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகணும்னா என்ன தகுதி வேணும் அப்படின்னு? அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், சரிங்களா? கண்டிப்பாலும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கணும், சரிங்களா? அவர் 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி வகித்துள்ளவராக இருத்தல் வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்திருக்கணும். இல்லை அப்படின்னா அல்லது அவர் 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக செயலாற்றி இருத்தல் வேண்டும். ஆனால் நீதிபதியாக இருக்கணும். நீதிபதியாக இருந்திருந்தா 5 வருஷம், வழக்கறிஞராக இருந்தா அப்படின்னா 10 வருஷம். குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராய் இருத்தல் வேண்டும். குடியரசுத் தலைவருக்கு எப்படி தெரியணும் அப்படின்னா இவர் நல்லா சட்ட வல்லுநர், நல்ல சட்டங்கள் தெரிஞ்சவராக இருக்கணும். இப்போ குடியரசுத் தலைவர் நினைச்சார் அப்படின்னா அவருக்கு ஒருத்தர் வந்து அவர் வந்து நல்லா வாதாடுறாரு, இவர் வந்து நல்ல சட்ட வல்லுநராக இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா குடியரசுத் தலைவர் அவர் என்ன பண்ணிடலாம்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக போட்டுடலாம். தற்காலிக அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் 65 வயது வரை பதவியில் நீடிப்பார். அப்போ அவங்களுடைய ரிட்டைர்மெண்ட் வயசு என்ன அப்படின்னா 65.
உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாக குடியரசுத் தலைவரிடம் பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம். எப்படி அவங்க பதவி விலகலாம் அப்படின்னா, அந்த ரிட்டையர்மெண்ட் வயசுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிடலாம், 65 வயசுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து இந்த பதவியில் வந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்து ராஜினாமா பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அல்லது பெருங்குற்றத்தின் மூலம் உண்டான கண்டன தீர்மானத்தின் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரத்தினை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. இப்போ நாடாளுமன்றம் வந்து ஒரு கண்டன தீர்மானம் கொண்டு வருது, நீதிபதி வந்து ஏதாவது ஒரு தவறான ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாரு அப்படின்னா, இப்போ எதிர்க்கட்சி கொண்டு வருது இந்த நீதிபதி வேண்டாம் அப்படின்னா, அப்போ ஒரு கண்டன தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த தீர்மானம் நிறைவேறிடுச்சு அப்படின்னா நீதிபதி பதவி விலகணும். உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் புதுதில்லியில் உள்ளது. நிரந்தர தலைமையிடம் எங்கே தான் இருக்குது? புதுதில்லியில் இருக்குது. ஏன்னா மேலே அந்த பாக்ஸ் கூட பார்த்தோம் சரிங்களா, தலைமையிடம் எங்கே இருக்குது? புதுதில்லியில் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனினும் இந்திய குடியரசுத் தலைவரின் இசைவு பெற்று இந்திய தலைமை நீதிபதியின் முடிவின்படி வேறு எந்த மாநிலத்திலும் அல்லது எந்த ஒரு இடத்திலும் நீதிமன்ற அமர்வு அமையலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா, தலைமை நீதிபதி நினைக்கிறார், இப்போ சென்னையில் வந்து இந்த ஒரு வழக்கு நடக்குது, அதுக்காக அவங்க புதுதில்லி வரைக்கும் வரணும் அப்படிங்கிற நெசரி கிடையாது. அவர் நீதிபதி, தலைமை நீதிபதி நினைச்சாருன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி அங்கே நடத்தணும் அப்படின்னா ஈஸியாக வந்து சீக்கிரம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னா, அது குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லி என்ன பண்ணுவார், சென்னை கூட மாற்றிக்கலாம். அதான் உச்சநீதிமன்ற அதிகாரங்களும் பணிகளும். தனக்கே உரிய நீதி வரையறை. உச்ச நீதிமன்றத்திற்கு நேரடியாக வரும் வழக்குகள் தனக்கே உரிய நீதி வரையறைக்கு உட்பட்டவையாகும். அவைகள், அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு நேரடியாக வர வழக்குகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையான சிக்கல். அதாவது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது உச்சநீதிமன்றத்துக்கு வரும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையான சிக்கல். அப்போ உச்சநீதிமன்றம் எப்படின்னா, 2 மாநிலத்துக்கு இடையே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நதிநீர் பிரச்சனை கூட இருக்குது, காவிரி நதிநீர் பிரச்சனை, அது எங்கே இருக்குது? உச்சநீதிமன்றத்துக்கு தான் இருக்குது. அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக எழும் சிக்கல்கள் ஆகியன உச்சநீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரைவுக்கு உட்பட்டதாகும். அப்போ இது ஏதாவது ஒரு கொட்டேஷனில் கொடுத்துட்டு இதில் ஏதாவது இந்த 3 கூட இன்னொரு பாயிண்ட் ஏதாவது ஒன்று கொடுத்து இது வந்து எந்த நீதிமன்றத்தின் கீழ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால் நல்லா படிச்சு வச்சு. அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்திட நீதி பேராணைகளை உச்சநீதிமன்றம் வழங்குகிறது சரிங்களா. அடிப்படை உரிமைகள் முன்னாடி லெசனில் பார்த்துருப்போம் சரிங்களா. அதை நீதி பேராணை அப்படின்னே தனியாக இருக்கும் சரிங்களா. அடுத்தது இதில் மேல்முறையீட்டு நீதி வரையறை. இப்போ எப்படின்னா, உச்சநீதிமன்றம் நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாகும். எப்படின்னா, இப்போ உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறோம், கீழவை மன்றத்தில் ஒரு வழக்கு போடுறோம் அப்படின்னா, கீழவையில் நமக்கு கரெக்டான நீதி கிடைக்கல அப்படின்னா நம்ம உயர்நீதிமன்றத்துக்கு போவோம். உயர்நீதிமன்றத்துலையும் கரெக்டாக வரல அப்படின்னா நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போவோம். அப்போ கடைசி எங்கே தான் போக முடியும்? உச்சநீதிமன்றத்துக்கு தான் போக முடியும். அதுக்கப்புறம் வேற எங்கேயும் போக முடியாது. அதான் சொல்லியிருப்பாங்க, மாநில உயர்நீதிமன்றங்கள் உரிமையியல், குற்றவியல், அரசியலமைப்பு வழக்குகள் மீதான தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்குகளை உச்சநீதிமன்றம் விசாரிக்கின்றன. அப்படிப்பட்ட வழக்குகளை தீர்க்க அரசியலமைப்பு சட்டப்படி மேலும் சட்ட விளக்கம் தேவை என உயர்நீதிமன்றம் சான்றிதழ் அளித்தால் மட்டுமே அவ்வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் முன் கொண்டு செல்ல முடியும் சரிங்களா. அதாவது அந்த மாதிரி நீங்கள் மேல்முறையீடு போகணும் அப்படின்னாலும் என்ன பண்ணணும், அதாவது உச்சநீதிமன்றம் விசாரிக்கிறது. அப்படிப்பட்ட வழக்குகளை தீர்க்க மேலும் சட்ட விளக்கம் தேவை என உயர்நீதிமன்றம் சான்றளிக்கணும். உயர்நீதிமன்றம் சான்றளிச்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், வழக்க மேலே கொண்டு செல்ல முடியும். ஆலோசனை நீதி வரையறை. பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்சநீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தினை வழங்குகிறது. இப்போ குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது ஒரு டவுட்டு அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்திலிருந்து கேட்டு வாங்கிக்கலாம். இதர நீதி வரையறை. வேற என்ன பாருங்க, உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களும் கட்டுப்படுத்தும். உச்சநீதிமன்றம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா அது எந்த மாநிலத்தில் இருக்கிற உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, கீழவை நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அதுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று நீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகள், வழிமுறைகளை ஒழுங்குபடுத்தும் விதிகளை உருவாக்க உச்சநீதிமன்றம் அதிகாரம் வழங்கப்படுகிறது. இப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது அப்படின்னா அது யாரோட இசை பண்ணணும், குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதி புனராய்வு. ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திடம் உள்ளது. இது நீதி புனராய்வு சரிங்களா. அப்போ ஒரு அரசியலமைப்பு ஒரு சட்டம் வந்து வருது அப்படின்னா அது வந்து அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிற அதிகாரம் யாருக்கு அப்படின்னா உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கு. அதைத்தான் என்ன அப்படின்னா நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம், அதான் நீதி புனராய்வு அப்படிங்கிறாங்க. பின்வரும் தனிப்பட்ட நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரங்களை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது. அவை
நடுவண் அரசு மற்றும் மாநிலங்களுக்கிடையேயான பிரச்சினை, அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படும் சந்தேகங்கள், கருத்து வேற்றுமைகளை விலக்கி தெளிவுபடுத்தல், அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல், மாநில சட்டமன்றம் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் போன்றவை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது. சரிங்களா? இதோட நீதிமன்றத்துடைய அந்த 3 அங்கங்களில் நீதிமன்றம் முடிஞ்சுது. சரிங்களா? இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. வீடியோ கிளாரிட்டியாக தெரியணும் அப்படின்னா மொபைலில் லேண்ட்ஸ்கேப்பில் வைங்க. வீடியோவுடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக தெரியும். சரிங்களா? மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.